சீனால உய்குரின முஸ்லிம்களோட கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் முழுமையா ஒழிச்சு கட்டுற நோக்கத்தோட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உய்குர் முஸ்லிம்களை வதை முகாம்கள்ல வச்சிருக்கு சீன அரசு. ஒரு அரசு இந்த அளவுக்கு படுமோசமா மக்களை நடத்துமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் சீனா பல ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கு. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல சிறுபான்மை நிலையில இருக்கிற முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுறது, அடக்குமுறைக்கு உள்ளாகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சீனால முஸ்லிம்கள் பாதிக்கப்படுற விதங்கிறது ரொம்பவே மாறுபட்ட ஒன்னா, வித்தியாசமானதா இருக்கு. உய்குர் முஸ்லிம்கள் யாரு, என்ன மாதிரியான நெருக்கடிகளை அவங்க எதிர்கொள்றாங்க, அதுக்கான பின்புலம் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். சீனாவை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு பிராந்தியம் தான் கிழக்கு துர்கிஸ்தான். அத சின்ஜியாங் அப்படின்னு சீனா சொல்லுது. அந்த பகுதியில வாழ்ற உய்குரின முஸ்லிம்கள் கடுமையான அடக்குமுறைக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாகி வர்றாங்க. ஹான் அப்படிங்கிற சீன இனத்தோட பண்பாடும் கம்யூனிச சித்தாந்தமும் உய்குர் மக்கள் மேல பலவந்தமா திணிக்கப்படுது. இது குறைஞ்சது 2016 வருஷம் தொட்டு தீவிரமா நடந்துட்டு இருக்கு. உய்குர் முஸ்லிம்கள் துருக்கிய இனக்குழுவை சார்ந்தவங்க. இன்னைக்கு அவங்கள 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க வதை முகாம்கள்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க பல்வேறு விதமான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சு வர்றாங்க. உண்மையை சொன்னா சுமார் 1 கோடி உய்குர் முஸ்லிம்கள் சின்ஜியாங் பகுதியில வாழ்ற நிலையில அதை ஒரு திறந்தவெளி சித்திரவதை கூடமா தான் சீனா வச்சிருக்கு. உய்குர் முஸ்லிம்களோட ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் கண்காணிச்சு வருது. இதுக்காக அவங்க பகுதியில கேமராக்கள் பொருத்தப்பட்டு முஸ்லிம்கள் கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. எந்த அளவுக்கு சீனா அட்டூழியமும் அத்துமீறலும் செய்யுதுன்னு சொன்னா நமக்கு ரொம்பவே வியப்பா இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள் இது பத்தி தொடர்ச்சியா எக்ஸ்போஸ் பண்ணி வர்றாங்க. அதுல இருந்து சில விஷயங்களை இங்க பட்டியலிட நினைக்கிறேன். கிழக்கு துர்கிஸ்தான்ல முஸ்லிம்கள் தங்களோட குழந்தைகளுக்கு அரபியில பெயர் வைக்க முடியாது. பொதுவெளியில ஒருத்தரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தாடி வைக்கிறதுல கட்டுப்பாடு, சீன மொழி திணிப்பு, பாலியல் வன்முறை அப்படின்னு ஏகப்பட்ட அடக்குமுறைகள். இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யக்கூட அவங்களுக்கு அனுமதி இல்லை. வழிபடுறதுக்காக பள்ளிவாசல்களுக்கு போறதுலயும் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படுது. இன்னொரு கொடுமை உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறத தடை செய்யறாங்க. மதிய உணவை இலவசமா கொடுத்து பலவந்தமா முஸ்லிம்களை சாப்பிட வைக்குது சீன அரசு. உய்குர் மக்களோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் மட்டும் இல்லாம அவங்களோட சிந்தனையையும் கொள்கையும் கூட அழிக்க அந்த அரசு முயல்றத நாம கருத்துல கொள்ளணும். வதை முகாம்கள்ல இதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுது. கம்யூனிச கொள்கைகளை, மதச்சார்பற்ற விழுமியங்களை அவங்க மேல திணிக்கிறது. சீனா வாழ்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட பாடல்களை தினமும் பாட வைக்கிறதுன்னு சீன அரசு தன்னோட அராஜகத்தை தொடருது. பொதுவெளியில இஸ்லாத்தை கடைபிடிக்கிற ஒரு முஸ்லீம் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அது ஒரு சீனருக்கு பிரச்சனைக்குரியதா படுது அப்படின்னு சொன்னா அவர் உடனே காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா புகார் கொடுக்கலாம். சம்பந்தப்பட்டவங்க மேல சட்ட நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற நிலை தான் அங்க இருக்கு. உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் குரானுடைய வழிகாட்டுதல் படி தான் வாழ்றேன் அப்படின்னோ, நீங்களும் வாழுங்க அப்படின்னோ ஒரு பொதுவெளியில சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுவே அவர் தீவிரவாத குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட போதுமான நியாயமா சீன அரசு கருதுது. சீன அரசோட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடந்துக்கிற உய்குர் முஸ்லிம்களை குட் சிட்டிசன், அதாவது நல்ல குடிமக்கள் அப்படின்னும், மற்றவர்களை நாட்டுப்பற்று இல்லாதவங்க அப்படின்னும் வகைப்படுத்துறாங்க. இப்படி தரப்படுத்துறதுக்கு சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு ஒண்ணு அந்த நாட்டு அரசு உருவாக்கி இருக்கு. மொத்தத்துல சீன அரசாங்கம் முஸ்லிம்களை கலாச்சார இனப்படுகொலை, கல்ச்சுரல் ஜெனசைட் செஞ்சு வருது. சரி, உய்குர் முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட காரணம் என்னன்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். சீனாவோட மொத்த மக்கள் தொகையில 8% சிறுபான்மையினர். 55 சிறுபான்மை இனங்கள் சீனால வசிக்கிறதா சொல்லப்படுது. அதுல உய்குர் அப்புறம் ஹூய் இனத்தை சேர்ந்தவங்க அதிகம். இந்த 2 சிறுபான்மை சமூகத்தினருமே பாரம்பரியமா இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவங்க. ஹூய் இன முஸ்லிம்கள் சீனால எல்லா பிராந்தியங்கள்லயும் விரவி வாழ்றாங்க. ஆனா உய்குர்கள் அப்படி கிடையாது. புவி அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரீதியா முக்கியத்துவம் உள்ள கிழக்கு துர்கிஸ்தான்ல சின்ஜியாங்ல மிக சரிவா உய்குர் முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அந்த இடத்துல 55% அவங்கதான். அவங்க அங்க பெரும்பான்மையாவும் இருக்காங்க. வரலாற்றுல அந்த கிழக்கு துர்கிஸ்தான் அப்படிங்கிற பிராந்தியத்துல உய்குர் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வாக்கா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் உய்குர்கள் தங்களை கிழக்கு துர்கிஸ்தானை சார்ந்தவங்க அப்படின்னு தான் கருதுறாங்க. அந்த பகுதியை சீனா காலனியப்படுத்தின பின்னணியில தான் கிழக்கு துர்கிஸ்தான்ங்கிற வரலாற்று பாரம்பரியமிக்க பெயர் சின்ஜியாங் அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த 200 வருடங்களா தங்களுடைய கலாச்சார தனித்துவத்தையும்
சமய அடையாளங்களையும் பாதுகாத்துக்க உய்குர் முஸ்லிம்கள் சீனாவோட போராடி வர்றாங்க. அவங்களோட கலாச்சார தனித்துவம், முஸ்லிம் வரலாற்று பாரம்பரியத்தோட அவங்களுக்கு இருக்கிற உறவு, தங்களுடைய அரசியல் தனித்துவத்துக்காக தொடர்ச்சியா உழைக்கிற போக்கு, இதுவெல்லாம் அவங்க திட்டமிட்டு கலாச்சார படுகொலைக்கு உள்ளாக்கப்படுறதுக்கான காரணங்களா முன்வைக்கப்படுது. சீனாவோட மதச்சார்பற்ற சோசியலிச கொள்கைகளுக்கும் பெரும்பான்மை ஹான் இனத்தவரோட கலாச்சாரத்துக்கும் ஏத்த மாதிரி உய்குர்கள் தங்களை மாற்றி அமைச்சிக்க சீனா நிர்பந்திக்குது. சிறுபான்மை சமூகங்களோட தனித்துவமும் வரலாற்று பாரம்பரியங்களும் என்னைக்காவது ஒரு நாள் சீனாவுடைய அரசியல் அடையாளமா அல்லது பிரிவினவாத முழக்கமா மாறலாம் அப்படிங்கிறது சீனாவுடைய ஐயம். உய்குர் முஸ்லிம்கள் கிட்ட வெளிப்படுற தனித்துவத்தை கூட சீனாவோட இறையாண்மைக்கும் அரசோட பாலிசிகளுக்கும் எதிரானதா அது பாக்குது. இன்னொரு கோணத்திலிருந்தும் இந்த பிரச்சனைய நம்ம பார்க்க முடியும். புவி அரசியல் ரீதியாகவும் சின்ஜியாங் முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணுன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். கேஸ், எண்ணெய் மாதிரியான கனிம வளங்களையும் செழிப்பான விவசாய நிலத்தையும் அந்த பிராந்தியம் கொண்டிருக்கு. தெற்காசியா, மேற்கு ஆசியா, ஐரோப்பான்னு மிகப்பெரிய நிலப்பகுதிகளுக்கான தரைவழி பாதை திட்டம் இந்த சின்ஜியாங் பகுதி வழியா தான் போகுது. அட்ரியான் ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இப்படி குறிப்பிடுறாரு. ஆரம்பத்துல சின்ஜியாங் மாநிலத்தை பொருளாதார ரீதியா மாற்றி அமைக்கிறது மூலமா உய்குர் முஸ்லிம்களோட தனித்துவத்தை கட்டுப்படுத்த சீனா நினைச்சிச்சு. அப்புறம் 2ஆம் கட்டமா அந்த பிராந்தியத்துல ஹான் இனத்தவர்களை குடியேற்றி உய்குர்களோட பெரும்பான்மை பலத்தை குறைக்கிற தந்திரத்தை சீன அரசு கையில் எடுத்துச்சு. இதன் விளைவா சின்ஜியாங் மாநிலத்துல வெறும் 6% இருந்த ஹான் இனத்தவங்க இன்னைக்கு 40% ஆகியிருக்காங்க. இறுதியா 3ஆம் கட்டத்துலதான் வலுக்கட்டாயமா கலாச்சார மத நீக்கம் செய்யற திட்டத்தை சீன அரசு கையில் எடுத்திருக்கு அப்படின்னு அட்ரியான் ஜென்ஸ் சொல்றாரு. நாம கவனிக்க வேண்டியது, உய்குர் முஸ்லிம்களை ஒடுக்குற சீனாவோட அட்டுழியத்தை விட்டு சர்வதேச நாடுகளோட கவனத்தை திசை திருப்புறதுல சீன அரசு ஓரளவு வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். தங்களுடைய வணிக நலனுக்காக சீனாவுடைய வீட்டோ அதிகாரத்துக்கு பயந்துன்னு பல காரணங்களுக்காக பல நாடுகள் அமைதி காக்குறாங்க. இத்தனை சவால்களுக்கு மத்தியில தான் மேற்கத்திய நாடுகள்ல, மற்ற நாடுகள்ல எல்லாம் உய்குர் முஸ்லிம்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் கருத்தரங்கங்களையும் நடத்தி வர்றாங்க. அதுல எல்லாம் கலந்துக்கிற உய்குர் இனத்தவங்க பத்தின விவரங்கள் சீன உளவுத்துறைக்கு தெரிஞ்சா கூட அந்த நபர்களுடைய குடும்பம் கடும் தொந்தரவுக்கு ஆளாகிறதா சொல்லப்படுது. இப்படி சீனாவுடைய அட்டுழியம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உய்குர் இன முஸ்லிம்களோட இன்னல்கள் போதிய அளவு உலகத்தோட கவனத்துக்கு வரல. அப்பப்போ அமெரிக்கா போன்ற சில நாடுகள் அவங்களுக்காக நீலி கண்ணீர் வடிப்பாங்க. சீனா மனித உரிமை மீறல்ல ஈடுபடுறதா சொல்லுவாங்க. மற்றபடி பல நாடுகளும் உய்குர் மக்களை கண்டுகொள்ளாத நிலைதான் பல்லாண்டுகளா தொடருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஆலோசனைகளை, கேள்விகளை என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு அனுப்பி வைங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.